அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது WH டேவிஸ் எழுதிய ஓய்வு என்ற ஒரு கவிதையை நாம் இங்கு காண இருக்கின்றோம். அதன் தலைப்பு ஓய்வு என்று சொன்னாலே நாம் இன்று நேரத்தை வீணடித்து கொண்டு ஓய்வு எடுப்பதை போல அவர் இன்று நடக்கக்கூடிய செயல்களை அவரது கவிதையில் காட்டியிருக்கிறார். வாட் இஸ் திஸ் லைஃப்? என்ன இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு, பயனுடையதாக இல்லையே அப்படின்னு கவலையாக ரொம்ப கேட்குறது போல் நம்மளுடைய கவிதையை WH டேவிஸ் எழுதியிருக்கார். வி ஹாவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டாண்ட். நாம் இன்னும் நின்று பார்த்து கொண்டே இருக்கோம், ஆனால் அதுக்கு கூட நேரம் இல்லையே. அது செகண்ட் லைன்ஸ் இஸ் கால்டு நோ டைம் டு ஸ்டாண்ட் beneath தி வாட்ச். மரக்கிளையில் கீழ் நின்று கொண்டு நேரத்தை நாம் கழித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த மரத்தின் ஆக்சிஜனை கூட சுவாசிக்க, அதை நாம் அனுபவிக்க நேரம் இல்லை. அண்ட் ஸ்டார்ஸ் ஆஸ் லாங் as sheep and cows. மாடுகள் மற்றும் ஆடுகளைப் போல அதை நாம் பார்க்கவே நேரமில்லை, அதை கூட நாம் பார்க்க நேரமில்லை, ஆனால் ஓய்வெடுக்கின்றோம். நோ டைம் டு see when woods we pass. நேரமில்லை, நாம் மரத்தை பார்த்து கடந்து செல்கிறோமே தவிர அதை பார்த்து நாம் ரசிக்கக்கூட நேரமில்லை. தி ஸ்குவைரல் ஹைட் த நட்ஸ் இன் கிராஸ். அணில்கள் புல்வெளிகளில் அதன் இலைகளை கையால் சாப்பிடக்கூடிய அந்த அழகினை கூட நாம் காண முடியாமல் அந்த நேரத்தை நாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றோம். நோ டைம் டு see in bird delights. பகல் பெரிய விண்மீன்கள் போல நாம் ஆறுகளுக்கு இடையே சூரிய ஒளிக்கதிர்கள் ஊடுருவி அதன் அழகுகளை பிரதிபலிக்கின்றன. அந்த நீரில் தெரியக்கூடிய விண்மீன்களை கூட நாம் பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார். ஸ்ட்ரீம்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ் லைக் ஸ்கீஸ் அட் நைட். இரவில் தெரியக்கூடிய விண்மீன்கள் பகலிலும் தெரிகிறது. அது சூரிய ஒளியில் பட்டு அந்த ஓடக்கூடிய ஓடையிலோ அல்லது நீரிலோ தெரியக்கூடிய அந்த விண்மீன்களை கூட நாம் பார்த்து ரசிக்க நேரமில்லை. நோ டைம் டு டர்ன் அட் பியூட்டிஸ் கிளான்ஸ். அழகின் பார்வையை திரும்பி பார்க்கவே நேரமில்லை. இதையே தான் வேர்ட்ஸ்வர்த் சொல்லியிருப்பார். ஐ சா அட் ஒன் கிளான்ஸ் என்று டேஃபடில்ஸ் போயத்திலே குறிப்பிட்டிருப்பார். அதுபோல நமது WH டேவிஸ் அவர்கள் இந்த கவிதையிலே கிளான்ஸ் என்று பயன்படுத்துகின்றார். அதையும் நாம் காண முடிகிறது. அடுத்தபடியாக அண்ட் வாட்ச் ஹர் ஃபீட் ஹவு தே கேன் டான்ஸ். அது எப்படி ஆடக்கூடியது என்று அதன் கால்களை நாம் பார்க்க முடியவில்லை, ஆனால் அதை பார்க்க கூட நேரமில்லை என்று சொல்லுகிறார். நோ டைம் டு வெயிட் டில் ஹர் மவுத் கேன். நம் கண்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்கும், அதை கூட நாம் பார்க்க நேரமில்லை என்று சொல்லுகிறார். என்ரிச் தட் ஸ்மைல் ஹர் ஐஸ் பிகன். அந்த கண்களிலே தெரியக்கூடிய அந்த சிரிப்பானதை கூட நாம் பார்க்க நேரமில்லை என்று சொல்லுகிறார். A poor life, this is if full of care. இது ஒரு துன்பகரமான வாழ்க்கை தான், இருந்தாலும் நாம் கவலைப்பட வேண்டாம், ஆனால் இது கவலையில் தான் நிறைந்திருக்கிறது என்று அவர் இறுதி அந்த வார்த்தையிலே we have no time to stand and stand என்று நாம் நின்று கொண்டே பார்த்து கொள்ள நேரமில்லை. அப்பொழுது எப்பொழுதுதான் நாம் இந்த ஓய்வில் இருந்து மீள் போகிறோம் என்று இந்த கவிதையை முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.